என்னடா மளிகை கடை மகேஷ் கடையில் வியாபாரம் இல்லையா இங்கே வந்துட்ட? அது ஏன்னு கேட்குறீங்க? சும்மா இருக்கிற நேரத்தில் வியாபாரமே நடக்காது. சாப்பிடலான்னு கடிதம் பண்ணேன், அப்போ வியாபாரம் வந்துனே இருக்குது. அதை முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு. சரி சரி சாப்பிட என்ன வேணும்? 2 இட்லி ஒரு வடை வச்சிருங்க. சரிடா. என்னம்மா எப்போதும் ஆஃபீஸுக்கு சீக்கிரமா போவ, இன்னைக்கு லேட்டா போற, என்னாச்சு? முகம் வேற சரியில்லை. இல்லைண்ணா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 2 லட்சம் செலவாயிரும்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சமா? என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையிலேருந்து ஓடிட்டே இருக்கேன். சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். மாமா சாப்பிட்டு போலாம்ல? அம்மாவே உயிர் போகிற நிலமையில இருக்காங்க. என்னால் எப்படி நான் சாப்பிட முடியும்? எனக்கு பசிக்கல, நான் வரேண்ணா. இங்க பாருமா, நீ சாப்பிடாம இருந்தா மட்டும் உங்க அம்மாக்கு உடம்பு சரியாயிருமா? முதல்ல சாப்பிடுமா, கண்டிப்பா அம்மா ஆபரேஷனுக்கு காசு கிடைக்கும். இரு நான் வச்சு தரேன். ஐயோ அண்ணா, பரவாயில்லண்ணா. அண்ணன் சொல்றல, சாப்பிடு. அண்ணா என்னம்மா சாப்பிட்டியா? கோச்சிக்காதீங்க, என் கையில் எதுவும் காசு இல்லை. நான் உங்ககிட்ட காசு கேட்டேனாமா? நான் தான் உனக்கு காசு கொடுக்கணும். இந்தா இதை வச்சுக்கோ, இதுல ஒரு 6000 ரூபாய் இருக்கு. குடிமா. அண்ணன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? குடி. இப்போதைக்கு இந்த காசை வச்சுக்கோ. நான் இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்டேட்டஸ் போடுறேன். நீ அந்த ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ்லாம் அனுப்பிச்சு விடு, சரியா? அதையும் ஸ்டேட்டஸ்ல ஆட் பண்ணலாம். இந்தம்மா. இல்லை வேணாண்ணா. பரவாயில்ல, வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும். அம்மா ஆப்ரேஷனுக்கு இதை வச்சுக்குமா, பயப்படாத, அம்மாவுக்கு சரியாயிடும். போயிட்டு வரேண்ணா. ம். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.